Hi friends, welcome to Mati NPC. நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது 8th ஸ்டாண்டர்ட் குடிமையியல்ல இரண்டாவது பாடமான குடிமக்களும் குடியுரிமையும் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த குடியுரிமை பத்தி நமக்கு 10th-லயும் 12th-லயும் இந்திய அரசியலமைப்பு லெசன்ல கொடுத்துருப்பாங்க. பட் அதோட பார்ட் அப்படின்றது ரொம்ப சின்னதா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து டீடைல்டா கொடுத்துருக்கக்கூடியது இந்த 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய இந்த குடிமக்களும் குடியுரிமையும் தான் நமக்கு டெப்தா கொடுத்துருப்பாங்க. ஸோ குடியுரிமை அப்படின்றது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. ஸோ இரண்டாவது பகுதியே குடியுரிமை பத்தி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பகுதி 2 சட்டப்பிரிவு 5ல இருந்து 11 வரைக்கும் குடியுரிமை பத்தி தான் பேசுது. நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் ஜனவரி 26, 1950 நமக்கு நடைமுறைக்கு வந்துருச்சு. ஸோ அப்படி கொண்டு வந்த அந்த அரசியலமைப்பு சட்டத்திலேயே குடியுரிமை பத்தின அனைத்து வரையறையும் இருந்ததான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்ப இருந்த அரசியலமைப்பு சட்டத்துல என்ன வரையறை கொடுத்திருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 1950 ஜனவரி 26 வரைக்கும் யாரெல்லாம் இந்திய குடிமக்கள் அப்படின்றத மட்டும்தான் வரையறை செஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ குடியுரிமை பெறக்கூடிய வழியும் அதை அப்படி பெற்ற குடியுரிமையை இழத்தலுக்கான வழிவகையும் வந்து பாத்தீங்கன்னா வரையறை நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் செஞ்சிருக்காது. அப்ப அந்த வரையறை செஞ்சது எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய இந்திய குடியுரிமை சட்டம் 1955 ஏற்றப்பட்ட இந்த குடியுரிமை சட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதுக்கான வரையறையை கொடுத்துச்சு. அப்ப எந்தெந்த வகையிலெல்லாம் குடியுரிமை பெற முடியும், 5 வழிகளில் குடியுரிமை பெற முடியும். அப்படி பெறப்பட்ட குடியுரிமை எந்தெந்த வழிகளில் இழக்க முடியும்னு பாத்தீங்கன்னா 3 வகைகளில் இழக்க முடியும் அப்படின்றதெல்லாம் அந்த விதியின் அடிப்படையில அவங்க கொண்டு போனாங்க. ஓகேங்களா? அப்ப விதி 5ல இருந்து விதி 11 வரைக்கும் சொல்லிட்டோம். அப்ப அந்த விதி 5 அப்படின்றது என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் இந்திய குடிமக்கள் 1950 ஜனவரி 26, 1950 போது அந்த டைம்ல யாரெல்லாம் இந்திய குடிமக்கள் அப்படின்றது சொல்லியிருக்கும். விதி 6 வந்து பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்த மக்களுக்கான அந்த குடியுரிமை பத்தி பேசியிருக்கோம். இதுல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான்ல இருந்து 18/7 அதாவது ஜூலை 18ஆம் தேதி 1947 சுதந்திரம் வாங்குறதுக்கு ஒரு 27 நாள் முன்னதாக வச்சுக்கங்களேன். அப்ப அந்த டைம்ல இருந்து ஜூலை 19ஆம் தேதி 1948 வரைக்கும் நான் எழுதிடுறேன். ஸோ உங்களுக்கு அது ஈஸியா புரியும். அந்த பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ கிளாஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 18/7/1947 இருந்து 19/7/1948 வரைக்கும் இந்த பீரியட்ல யாரெல்லாம் வந்து பாகிஸ்தான்ல இருந்து யாரெல்லாம் இந்தியாவுக்கு குடி வந்தாங்களோ அவங்களுக்கான குடியுரிமை. ஓகேங்களா? பாகிஸ்தானில் இருந்து இந்தியா வருகை. ஸோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 டைப்ல வந்து 2 வகையா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்திருப்பாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னதாக, இந்த தேதிக்கு முன்னதாக, ஜூலை 19, 1948க்கு முன்னதாக அவங்க வந்து இந்தியாவுக்கு பாகிஸ்தான்ல இருந்து வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குடியுரிமை, இந்திய குடியுரிமை அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துட்டாங்க. 2வது வகை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தேதி இருக்கு இல்லையா, இந்த 1948 ஜூலை 19 இந்த தேதிக்கு அப்புறம் வந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் குடியுரிமை, இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டது. ஆனா அவங்க பதிவு செய்வதன் மூலம் குடியுரிமை பெற்றார்கள். ஓகேங்களா? பதிவு செய்ததன் மூலம் குடியுரிமை பெற்றார்கள். ஸோ அதற்கு முன்னா வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க டைரக்டாவே இந்திய குடியுரிமை அப்படின்றது கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டேட்டுக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாருமே பதிவு செய்ததன் மூலம் தான் குடியுரிமை வாங்கினாங்க. ஸோ அதற்கு என்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்படி பதிவு செய்பவர்கள் நிச்சயம் 6 மாத காலம் இந்தியாவில் வசித்திருக்க வேண்டும். ஓகேங்களா? 6 மாச காலம் இந்தியாவில இருந்திருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருந்தது. இதுதான் விதி 6. ஓகேவா? புரிஞ்சுதா? இந்த டேட்ல நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஜூலை 19ஆம் தேதி, ஜூலை 19, 1948 இந்த டேட் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விதி 7. விதி 7 வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் போனவங்க. ஸோ அவங்களுக்கு எதுக்கு நமக்கு இந்திய குடியுரிமை தரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் போயிட்டு திருப்பி பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கே ரிட்டர்ன். ஸோ இந்தியாவில இருந்து போய் திருப்பி அங்கிருந்து இங்கே திரும்பி வந்தவங்களுக்கான குடியுரிமை எப்படி வழங்கப்பட்டது அப்படின்றதுதான் விதி 7 சொல்லக்கூடியது. சட்டப்பிரிவு விதி 7 சொல்லக்கூடியது இந்த விஷயத்தை தான். ஸோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மார்ச் 1, 1947 மார்ச் 1, 1947 இந்த டேட்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதற்கு அப்புறம் இந்தியாவுக்கு வந்தவங்க, இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் போய் பாகிஸ்தான்ல இருந்து திரும்பி வந்தவங்க இந்த டேட்டுக்கு அப்புறம் வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பதிவு செய்வதன் மூலம் தான் அவங்களுக்கும் குடியுரிமை அப்படின்றது வழங்கப்பட்டது. இங்க இருந்து போனவங்க தான்
பட் இருந்தாலும் இந்த தேதிக்கு அப்புறம் தான் அவங்க ரிட்டர்ன் ஆயிருக்காங்க இந்தியாவுக்கு அப்படின்னா அவங்களுக்கும் பதிவு செய்ததன் மூலம் தான் குடியுரிமை என்பது வழங்கப்பட்டது. அவங்களுக்கும் சேம் அதே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான், 6 மாத காலம் இந்தியாவில் வசித்திருக்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா விதி 7 சொல்லக்கூடியது. ஸோ அப்ப விதி 8 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா அது நமக்கு இங்க புத்தகத்திலே கொடுத்துருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா வம்சாவளியின் மூலம் நாம் பெறக்கூடியது அந்த குடியுரிமை. ஓகேங்களா? ஸோ பிறப்பின் வழி குடியுரிமை, வம்சாவளி மூலம் குடியுரிமை, அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பதிவு செய்வதன் மூலம் குடியுரிமை, இயல்பு குடியுரிமை, அதற்கப்புறம் பிற தேசங்கள் இணைப்பின் மூலம் குடியுரிமை அப்படின்ட்டு குடியுரிமை 5 வகையா இருக்கும். பெறுவதற்குண்டான வழி 5 வகையா இருக்கும். அதே மாதிரி இழப்பதற்குண்டான வழி 3 வழி. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒண்ணு நம்மளா போய் வாலண்டியரா ஓகே நான் வேற ஒரு கண்ட்ரிக்கு போறேன், அவங்களுடைய சிட்டிசன்ஷிப் வாங்குறேன், எனக்கு இது வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் நான் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு சரண்டர் பண்றது, இது ஒரு வழி. ஓகேங்களா? ப்ராப்பரா நம்மளா போய் சொல்லி அனௌன்ஸ் பண்ணி அந்த இதை வந்து சொல்லி குடியுரிமையை நம்ம இழந்துடுறது. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்காம, ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவுக்கு போறோம், அங்க அவங்களுடைய சிட்டிசன்ஷிப் வாங்கிடுறோம், பட் இந்தியாவுக்கு நான் இந்த மாதிரி அமெரிக்காவோட சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு எந்த ஒரு தகவலும் நம்ம சொல்லல அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா இந்தியாவுக்கு தெரிய வந்து இங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய குடியுரிமை அப்படின்றத டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஸோ முடிவுக்கு வந்துடும். ஓகேங்களா? இது ரெண்டாவது வழி. மூணாவது வழி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இயல்பு குடியுரிமையின் மூலம் வந்து குடியுரிமை வாங்குறீங்க இல்லையா, இயல்பு குடியுரிமை நம்ம பிற குடியுரிமை பெறுவதற்கான வழிகள் நம்ம பார்த்திருப்போம். ஸோ அதன் மூலமா வாங்கக்கூடியவங்க மோசடி பண்ணி அதை வாங்கியிருந்தாங்கன்னா அந்த வழியில அதை மத்திய அரசு கண்டுபிடிக்கும் போது அந்த வழியில குடியுரிமை பெற்றவர்களுடைய குடியுரிமை நீக்கப்படும். ஸோ இந்த 3 வழிகளில் பெற்ற குடியுரிமையை இழக்க முடியும். ஸோ இதுதான் ஆர்டிகல் 8 சொல்லக்கூடியது. அப்ப ஆர்டிகல் 9 என்ன சொல்லுதுன்னு ஆர்டிகல் 8 வம்சாவளி. இந்த 3 விஷயங்கள் இந்த குடியுரிமை இழத்தலை பத்தி சொல்லக்கூடிய விதி வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 9. அப்ப இன்னும் 2 விதிகள் இருக்கு இல்லையா, 10வது விதி 1, 11வது விதி 1. 11வது விதி என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? ஸோ யாருக்கெல்லாம் வந்து இங்க குடியுரிமையை கொடுக்கலாம், அந்த குடியுரிமையை ஒழுங்குபடுத்தக்கூடிய விஷயங்கள், எப்படியெல்லாம் குடியுரிமையை கொடுக்கலாம், எப்படியெல்லாம் கொடுத்த குடியுரிமையை பறிக்க முடியும் அப்படின்ற அந்த ஒழுங்குமுறை விஷயத்தை யாரு கரெக்டா கொண்டு போவாங்க, யாருக்கு அதை வந்து இதுதான் அப்படின்ட்டு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபிக்ஸ் பண்றதுக்குண்டான அதிகாரம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது பாராளுமன்றத்திற்கு, நாடாளுமன்றத்துக்கு இருக்கு. ஓகேங்களா? சோ நாடாளுமன்றத்திற்கு அந்த அதிகாரத்தை கொடுத்த விதிதான் விதி 11. ஓகேவா? வேறெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் செய்யறதுக்கு நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம். என்ன விதி சொல்லுது? விதி 11 சொல்லுது. அப்ப 10வது விதி என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்திய குடியுரிமை யாரெல்லாம் தொடர முடியும், எந்த வகையெல்லாம் அவர்கள் தொடர முடியும். இப்ப நான் இந்திய குடிமகனா இருக்கேன், நாளைக்கே இந்தியன் கவர்மெண்ட் வேற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வருது, இதெல்லாம் நீ ஃபுல்ஃபில் பண்ணேனாதான் நீ இந்திய குடிமகன் அப்படின்னு ஒண்ணு சொல்லிச்சு அப்படின்னா அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணேன் அப்படின்னா நான் இந்திய குடிமகனா இருக்க முடியும். அந்த நெசசரி என்ன சொல்றது, அந்த மேண்டேட்டரி நான் ஃபில் பண்ணல அப்படின்னா நாளையில இருந்து நான் இந்திய குடிமகன் அல்ல அப்படின்ட்டு இந்தியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் சொன்னா நான் இந்திய குடிமகன் அல்ல. ஓகேவா? சோ அப்படி சொல்லக்கூடிய விஷயம் தான் விதி 10. ஓகேவா? சோ விதி 5ல இருந்து 11 வரைக்கும் என்ன அப்படின்றத நம்ம சுருக்கமா பார்த்துட்டோம். இப்ப பாடத்துக்குள்ள போனோம் அப்படின்னா டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேவா? குடிமகன் நம்ம என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, சிட்டிசன் சொல்லுவோம். கரெக்டா? சோ இந்த சிட்டிசன்ன்ற வார்த்தை எங்க இருந்து எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா சிவிஸ் அப்படின்ற லத்தீன் மொழியில இருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த சிட்டிசன்ற வார்த்தை. ஓகேங்களா? சிவிஸ்ன்றது லத்தீன் மொழி, அந்த லத்தீன் மொழியிலிருந்து வரப்பட்ட அந்த சிவிஸ்ன்ற வார்த்தையிலிருந்து நம்ம எடுத்துக்கிட்டதுதான் இந்த சிட்டிசன் அப்படின்ற சொல். ஓகேங்களா? இதோடைய பொருள் என்ன, சிவிஸ் அப்படின்றதுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பண்டைய ரோமாபுரியில் இருந்த நகர நாடுகளில் குடியிருப்பாளர், அதாவது ஒரு நகரத்துல, ஒரு அரசாங்கத்துடைய நகரத்துல வசிக்கக்கூடியவங்களை குறிக்கக்கூடிய சொல் தான் இந்த சிவிஸ் என்னும் சொல். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம ஆளுங்க எடுத்து சிட்டிசன் அப்படின்ற பொருள்ல வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ மீன் பண்றது என்ன, இந்த நாடு இது ஒரு நகரமா கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னா இங்க வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அங்க இருக்கக்கூடிய குடியிருப்பாளர் தான். ஓகேங்களா? அப்ப அந்த குடியிருப்பாளர் அந்த நாட்டுக்கு உரிய குடியிருப்பாளர், வேற நாட்டுக்காரன் கிடையாது, அந்த நாட்டுக்குரிய குடியிருப்பாளர். அவனுக்கு ஒரு உரிமையும் கடமையும் கொடுத்து அவனுக்கான சட்டத்திட்டங்களை வகுத்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் அவனுடைய வாழ்க்கையும் வாழ்வான். அதன்படிதான் வந்து இங்க அவங்களை ஆள்வதும் சரி, அவங்க இந்த நாட்டுல குடிமக்கள் வாழ்வதும் சரி, எல்லாமே அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான். ஓகேங்களா? ஸோ அப்ப நகர நாடுகளில் வசிப்பவர், அந்த குடியிருப்பாளர் அப்படின்றவருக்கு தான் பெயர் சிவிஸ். இது வந்து ஒரு லத்தீன் சொல், அந்த லத்தீன் சொல்ல இருந்து எடுக்கப்பட்டதுதான் சிட்டிசன் எனும் வார்த்தை. ஓகேவா? நாடுகளின் உறுப்பினர் குடிமக்கள் அனைத்து விதமான குடியியல் அரசியல் உரிமைகளை அனுபவிக்க தகுதியுடையவர்கள். ஸோ இப்ப நம்ம நாட்டில் இருக்கோம்,
நாட்டில் அந்த நாட்டுடைய குடிமகனா இருக்கும். அந்த குடிமகனுக்கு என்னெல்லாம் உரிமை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்குன்னு ஒரு அடிப்படை உரிமைலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் உனக்கான அடிப்படை உரிமை. இந்த உரிமையெல்லாம் இருக்கும்போது தான் இந்த நாட்டில் நீ நிம்மதியாக வாழ முடியுன்றதை கணிச்சுதான் ஓகே இதெல்லாம் உனக்கான உரிமைகள்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இத்தனையும் உனக்கு கொடுக்கக்கூடிய நாட்டுக்கு, இத்தனை உரிமைகளை உனக்கு வழங்கியிருக்கக்கூடிய நாட்டுக்கு நீ கடமையும் செய்யணும். வெறும் சலுகையை மட்டும் எதிர்பார்க்க கூடாது. நீ திரும்ப நாட்டுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களும் இருக்குது அப்படின்றத கடமைகளா கொடுத்திருப்பாங்க. அதே குடிமகனுக்கு அது கடமைகளா கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சரி, அதே மாதிரிதான் ஒரு நாட்டில் நீங்க குடிமகனா இருக்கீங்க அப்படின்னா அந்த நாட்டுடைய அரசியலையும் உங்களால பங்கெடுத்துக்க முடியும். ஓகேங்களா? சும்மா வெறுமனே ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட நீங்க நிக்கணும் அப்படின்னா அந்த அரசியல் உரிமை உங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதனால மட்டும்தான் நீங்க நிக்கிறீங்க. ஓகேங்களா? இல்ல அப்படின்னா நம்மளால நிக்க கூட முடியாது. அந்த அரசியல் உரிமைன்றது அடிப்படை இந்த அரசியலமைப்பு சட்டம் நமக்கு தரல அப்படின்னா ஒரு கவுன்சிலர் போஸ்டிங் கூட நம்மளால நிக்க முடியாது. ஓகேங்களா? கவுன்சிலர் இருந்து எம்எல்ஏ எம்பி எதுவா இருந்தாலும் அது நமக்கு வழங்கப்பட்ட அரசியல் உரிமையின் அடிப்படையில் தான் நம்ம நிக்கிறோம். ஓகேங்களா? யாரு குடிமகன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டுடைய அந்த சட்டம், அடிப்படை சட்டம் இருக்கு இல்லைங்களா, நம்மளுடைய அடிப்படை சட்டம் இது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் தான். அந்த அரசியலமைப்பு சட்டங்களை மதித்து நடப்பவரும் அவருக்கான கடமைகளை நிறைவேற்றுபவருமே அந்த நாட்டுடைய குடிமகன். வெறும் பிறப்பால் மட்டும் குடிமகன் ஆயிட முடியாது. பேருக்கு சொல்லணும் அப்படின்னா ஓகே அந்த நாட்டுல பிறந்திருக்காரு அப்படின்னா அந்த நாட்டுல இருக்காருன்னா ஒரு குடிமகன் தான். ஆனா உண்மையான குடிமகன் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த நாட்டுடைய சட்டத்தை மதிச்சு இருக்கிறவரும் அந்த நாட்டை முன்னேற்றத்திற்கான கடமைகள்ல தன்னுடைய பணியை செவ்வனே ஆற்றவர் தான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான குடிமகன். அவர் தான் அந்த நாட்டுடைய குடிமகன். ஓகேங்களா? இந்த குடியுரிமை அப்படின்றது மாற்றவே முடியாதா? நான் இந்திய குடிமகன் அப்படின்றத என்னால மாற்றவே முடியாதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாற்ற முடியும். குடியுரிமை என்பது மாற்றக்கூடிய ஒன்றுதான். நாட்டுரிமை அப்படின்றதான் மாற்ற முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த நாட்டுல பிறக்கிறீங்களோ அதுதான் உங்க நாடு. ஓகேங்களா? அதை மாற்றவே முடியாது. அதுதான் நாட்டுரிமை. குடியுரிமை அப்படின்றது நம்ம இங்க இருந்து வேலைக்காக ஒரு நாட்டுக்கு போறோம், அமெரிக்காவுக்கு போறோம், அங்க நமக்கு வந்து ஓகே எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு, நம்ம அங்கேயே இருக்கலாம் அப்படின்ற அங்கேயே செட்டில் ஆயிடலாம் முடிவு பண்ணிட்டோம். அப்படிங்கும்போது அங்க நம்ம சட்டப்படி அவங்களுடைய குடியுரிமை வாங்குறதுக்குண்டான வழிவகைகள் இருக்கு அப்படின்னா வாங்க முடியுமா முடியாதான்னு கேட்டீங்கன்னா வாங்கலாம். ஓகேங்களா? சோ அதுதான் குடியுரிமை அப்படின்றது. அந்த நபர் ஒரு குடிமகன் அவர் வாழ விரும்பும் காலம் வரையில் அந்த நாட்டுல வாழலாம், சட்டப்படியாக வசிக்கக்கூடிய உரிமையை கொடுக்கிறது தான் அந்த குடியுரிமை. ஓகேங்களா? ஸோ திருப்பி வேற நாட்டுக்கு போய் அந்த குடியுரிமையை அந்த ஒருத்தர் வாங்கணும்னு நினைச்சானா கூட வாங்க முடியும். அதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. அவங்களுடைய சட்டம் என்ன சொல்லுது, இத்தனை வருஷம் நீ இப்படி இருந்து அப்ளை பண்ணினா உனக்கு கிடைக்கும் அப்படின்னா அந்த மேண்டேட்டரி நீங்க ஃபில் பண்ணீங்க, அந்த என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை நீங்க பூர்த்தி செஞ்சீங்க அப்படின்னா எந்த நாட்டிலையும் அவங்க நாட்டுடைய குடியுரிமையை நம்மளால வாங்க முடியும். அப்ப இந்த குடியுரிமை அப்படின்றது நிரந்தரமானது கிடையாது. நமக்கு வேணும் அப்படின்னா வேற நாட்டுல போய் அவங்களுடைய குடியுரிமையை நம்ம வாங்க முடியும். ஸோ எந்த காலம் வரைக்கும் நம்ம விரும்புகிறோமோ அந்த காலம் வரைக்கும் அந்தந்த நாட்டில் அந்த குடியுரிமையை பெற்று நாம் அங்கு வாழ முடியும். ரெண்டு வகையான குடியுரிமை இருக்கு. ஒன்னு இயற்கை குடியுரிமை, இன்னொன்னு செயற்கை குடியுரிமை. அது என்ன செயற்கை குடியுரிமைன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயற்கை குடியுரிமைக்கு வருவோம். இயற்கை குடியுரிமை அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது, பிறப்பால் பெறக்கூடியது. நான் இங்க பிறந்தேன், இந்தியாவில் பிறந்தேன் அப்படின்னாவே அப்ப எனக்கு அந்த குடியுரிமை அப்படின்றது இந்திய குடியுரிமை அப்படின்றது வழங்கப்படுது. அப்ப இந்த பிறப்பால் பெற்றக்கூடிய குடியுரிமையும் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் 1950 ஜனவரி 26 இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே மெத்தடை ஃபாலோ பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுலயும் 3 வகையான காலகட்டங்கள்ல சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 1950 இருந்து 1987 வரைக்கும் ஒரு மாதிரியும், 1987 இருந்து 2004 வரைக்கும் ஒரு மாதிரியும், 2004 இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் ஒரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிறப்பால் பெறக்கூடிய குடியுரிமையில ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? செயற்கை குடியுரிமை இதுதான் பிறப்பால் பெறக்கூடியது. அந்த 5 வகை என்னன்னு சொல்லிட்டேன், அதை டெப்தா நம்ம கீழே பார்ப்போம். ஓகேவா? இயல்பு குடியுரிமை தான் நம்ம செயற்கை குடியுரிமை சொல்றோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இயல்பாக விண்ணப்பித்து பெறக்கூடியது. ஓகேங்களா? நம்ம வேற ஒரு நாட்டுல இருக்கோம், இங்க வரோம், இங்க உண்டான விஷயங்களை ஒன்னா நம்ம நல்ல பண்புகள், இப்ப அன்னை தெரசா அவங்கள மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க அல்பேனியா நாட்டுல இருந்து இங்க இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. அவங்களும் இந்திய குடிமகளா வந்து பாத்தீங்கன்னா அந்த குடியுரிமையை வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி வேற நாட்டில் வந்தவங்களாச்சு அவங்களுக்கு எப்படி அந்த குடியுரிமைன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த இயல்பு குடியுரிமை. ஓகேங்களா? அவங்க வந்து இங்க ஒரு நல்ல நல்ல சேவைகள்லாம் செஞ்சிருப்பாங்க. ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது, அவங்க செஞ்ச சேவைகளுக்கு இங்க வந்து ரொம்ப வருஷம் இருந்தாங்க. அப்ப அந்த நீடு வந்து பார்த்தீங்கன்னா 12 வருஷம் இருக்கணும் அப்படின்ற
ஒரு இது இருக்கு, கிரைட்டீரியா இருக்கு. அந்த 12 வருஷம் இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய சேவைகளின் அடிப்படையிலையும் வந்து பாத்தீங்கன்னா இயல்பு குடியுரிமையின் மூலம் இந்திய குடியுரிமை அன்னை தெரசா அவங்களுக்கு வழங்கப்பட்டது. ஸோ அந்த மாதிரி இயல்பு குடியுரிமை அப்படின்றது விண்ணப்பித்து பெறக்கூடிய குடியுரிமை. இது இயல்பாகவே கிடைக்கக்கூடியது, இயற்கை குடியுரிமை கிடையாது, விண்ணப்பித்து பெறக்கூடிய ஒரு குடியுரிமை. இதனால்தான் இதை நான் செயற்கை குடியுரிமை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்திய குடியுரிமை சட்டம் 1955. இந்திய குடிமகன் தன்னுடைய குடியுரிமையை பெறுதலை பற்றியும் இழத்தலை பற்றியும் விதிகளை இந்த சட்டம் தான் வரையறை செஞ்சிருக்கு. ஓகேங்களா, முன்னாடியே சொன்ன அந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதற்கான வரையறையை, குடியுரிமை பெறுதலையும் இழத்தலையும் பற்ற விதிகளை வகுத்தது அரசியலமைப்பு சட்டம் கிடையாது, இந்திய குடியுரிமை சட்டம் 1955. ஓகேவா? ஸோ இந்த 5 வழி என்னன்றதை நம்ம பார்த்துறோம். குடியுரிமை பெறுவதற்கான 5 வழி: பிறப்பால் குடியுரிமை பெறுதல், வம்சாவளியால் குடியுரிமை பெறுதல், வம்சாவளினாலும் சரி மரபு வழினாலும் சரி, ஜெனட்டிக்ஸா நம்ம வாங்குறதுனால இது பண்றதுனாலும் சரி, இரண்டுமே ஒரே இதுதான். ஓகேங்களா, வம்சாவளினாலும் மரபு வழினாலும் இரண்டுமே ஒன்றுதான். அதன் மூலமாக பெறக்கூடிய அந்த குடியுரிமை. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பதிவு செய்தல் மூலம் பெறக்கூடிய குடியுரிமை, பதிவு செய்தல் மூலம் பெறக்கூடிய குடியுரிமை, இயல்பு குடியுரிமை, 4வது இயல்பு குடியுரிமை, 5வது வந்து பாத்தீங்கன்னா பிற தேசங்களை இணைத்தல் மூலம் பெறும் குடியுரிமை. இந்த 5 வகையான குடியுரிமைகள் இருக்கு. சோ பிறப்பால் குடியுரிமை பெறுதல் 1950 ஜனவரி 26 இருந்து 1987 ஜூலை 1 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில நீங்க பிறந்திருந்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்திய குடியுரிமை அப்படின்றத கொடுத்தாங்க. ஓகேவா? இது வரைக்கும் நம்மளுடைய குடியரசு நாள்ல இருந்து 1987 ஜூலை 1 வரைக்கும், இந்த தேதி வரைக்கும் நீங்க இந்தியாவில பிறந்திருந்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்திய குடியுரிமை. உங்க அப்பா அம்மா எந்த நாட்டுக்காரங்களா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, நீங்க இந்தியாவில பிறந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்குறோம் அப்படின்ற அந்த ஒரு நிலைப்பாடு தான் இருந்தது. ஆனா அதுவே வந்து பாத்தீங்கன்னா 1987 ஜூலை 1, ஸோ இதோடைய முடிவு அடுத்ததுடைய தொடக்கம். ஸோ அதே டேட்ல வந்து பாத்தீங்கன்னா அதற்கப்புறம் இதுக்கு மேல அப்படிங்கும்போது, இதுக்கு மேல இந்தியா பிறந்திருந்தீங்கன்னா இந்திய குடியுரிமை தரோம். ஆனா உங்க அப்பா அம்மால 2 பேத்துல யாராவது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்திய குடிமகனாக இருக்கணும். ஒன்னா உங்க அப்பா இந்திய குடிமகனாக இருக்கணும், இல்ல உங்க அம்மா இந்திய குடிமகனாக இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா உனக்கு வந்து இந்திய குடியுரிமை தரேன் அப்படின்ட்டு அந்த குழந்தைகிட்ட சொல்ற மாதிரி. ஓகேங்களா? இது எப்ப நடந்துச்சு? 1987 ஜூலை 1 இருந்து. ஓகேவா? இது எது வரைக்கும் பாத்தீங்கன்னா 2004 டிசம்பர் 3 வரைக்கும் தான். அதற்கப்புறம் திருப்பி இன்னொரு ஸ்கீம் மாறுது. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 2004 டிசம்பர் 3, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்எம் சிங்வி கமிட்டி வந்து அவங்களுடைய பரிந்துரையின் பேர்ல இந்த ஒரு குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வராங்க. ஓகேங்களா? எப்ப? 2003 அவங்களுடைய பரிந்துரை 2003 கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட விஷயம் தான் அது. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 2004 டிசம்பர் 3, அதற்கு பின் இந்தியாவில் பிறந்தவர்கள் அவங்களுடைய பெற்றோர்ல ஒருத்தர் இந்திய குடிமகனா இருக்கணும். ஒன்னா அம்மா இருக்கலாம், இல்லைன்னா அப்பா இருக்கலாம். இதுதான் முன்னாடியே இருந்துச்சு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இது கூட இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்பா உங்களுக்கு இந்திய குடிமகனா இருந்தா அம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய குடிமகனாக இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, ஆனா சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் குடிபெயர்ந்தவராக இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்பா இந்திய குடிமகனா இருந்து அம்மா இந்திய சட்டவிரோதமா குடியேறி இருந்தாங்கனாலும் உங்களுக்கு குடியுரிமை கிடையாது. அம்மா இந்திய குடிமகளா இருந்து அப்பா வந்து சட்டவிரோதமா குடியேறி இருந்தாலும் உங்களுக்கு குடியுரிமை கிடையாது. அப்ப அப்பாவோ அம்மாவோ 2 பேர்த்துல ஒருத்தர் இந்திய குடிமகனா இருக்கணும், இன்னொருத்தர் சட்டவிரோதமா குடியேறி இருந்திருக்க கூடாது. ஓகேங்களா? சோ இப்படி இருந்துச்சுன்னா அப்பயும் உங்களுக்கு இந்திய குடியுரிமை பிறப்பால் வழங்கப்படும். இந்த 3 டைமிங் தான். ஓகேங்களா? சோ இந்த 3 காலங்கள்ல அந்த குடியுரிமை, பிறப்பால் குடியுரிமை அப்படின்றது எப்படி பரிணாமம் வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்றது தான். ஸோ இந்த லாஸ்டா வந்து இந்த 2004 டிசம்பர் 3 இந்த மாற்றம் குடியுரிமை திருத்த சட்டம் அப்படின்றது எல்எம் சிங்வி கமிட்டியுடைய பரிந்துரை அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது. 2003 அவங்களுடைய பரிந்துரை அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இது. 2வது வழி வந்து பாத்தீங்கன்னா வம்சாவளியால் குடியுரிமை பெறுதல். வம்சாவளி, யார் வம்சாவளி? நான் இப்ப வெளிநாட்டுல இருக்கேன், எங்க அப்பா அம்மா, எங்க தாத்தா பாட்டி, அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில பிறந்து வளர்ந்து அங்கேயே வாழ்ந்து இறந்தவங்க. அப்படின்னா அப்ப நான் யார்? நான் இன்னைக்கு அமெரிக்கால இருக்கலாம், ஆனா எனக்கு மூதாதையர்கள் எல்லாமே இந்தியாவில் பிறந்து வாழ்ந்து இறந்தவர்கள். அப்படிங்கும்போது எனக்கு வந்து வம்சாவளியின் அடிப்படையின் மூலம் எனக்கு இந்திய குடியுரிமை பெற நான் தகுதியானவன். ஓகேங்களா? அப்ப வம்சாவளியின் அடிப்படையில் நான் இந்திய குடியுரிமை பெற தகுதியானவன். அப்ப அதற்கும் கிரைட்டீரியா இருக்கு. எந்த வகையிலெல்லாம் நீங்க குடியுரிமை பெற முடியும்னு பாத்தீங்கன்னா 1950 ஜனவரி 26 முதல் 1992 டிசம்பர் 10க்கு முன்னர் வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும்
அவருடைய தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அவர் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமை பெறுகிறார். நான் வந்து அமெரிக்காவில் பிறக்கிறேன், ஓகேங்களா, ஒரு வேலையாக போயிருக்காங்க, எங்கள் அப்பா அம்மா வேலையாக போயிருக்காங்க, நான் அமெரிக்காவில் பிறந்துடுறேன். அப்போ எனக்கு வந்து இந்திய குடியுரிமை கிடைக்காதான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஏன்னா என்னுடைய தந்தை இந்திய குடிமகன், அதனால எனக்கு அந்த குடியுரிமை கிடைக்குது, இந்திய குடியுரிமை அப்படின்றது கிடைக்குது. ஓகேவா? அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 1992 டிசம்பர் 10க்கு அப்புறம் ஒரு மாற்றம் கொண்டு வராங்க. என்ன மாற்றம் கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் பிறந்தவர்கள் பெற்றோரில் எவரேனும் ஒருவர் அச்சமயத்தில் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தந்தை இந்திய குடிமகனாக இருக்கணும்னு இருந்துச்சு. ஓகேவா? ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அப்பாவோ இல்ல அம்மாவோ ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தர் இந்திய குடிமகனா இருந்தா கூட போதும், உங்க குழந்தைக்கு நாங்க குடியுரிமை இந்திய குடியுரிமை கொடுக்குறோம்னு சொல்றாங்க. இது எப்ப இருந்து 1992 டிசம்பர் 10க்கு அப்புறம். ஓகேங்களா? அதற்கப்புறம் திருப்பி அந்த எல்எம் சிங்வி கமிட்டியோடைய பரிந்துரையின் பேரில் அந்த திருத்த சட்டத்துல ஒரு விஷயம் கொண்டு வராங்க. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, வெளிநாட்டில் பிறந்தவர்கள் அவர்களுடைய பிறப்பினை 1 வருடத்திற்குள் இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அமெரிக்காவுக்கு வேலைக்கு போயிருக்காங்க, வேலைக்கு போனவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு, திருப்பி ஊருக்கு வரதுக்கு 2-3 வருஷம் ஆகுது. வந்ததுக்கு அப்புறம் வந்து இங்க நம்ம இது பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால இந்தியன் எம்பசி இருக்கும். இந்தியன் எம்பசில போய் நாங்க 2 பேரும், இந்த குழந்தையுடைய தாய் தந்தையரான நாங்க 2 பேரும் இந்திய குடிமக்கள், இங்க வேலைக்காக வந்திருந்தோம், வந்த இடத்துல எங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு, ஸோ இதுக்கு வந்து இந்திய குடியுரிமையை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம போய் பதிவு பண்ணுவோம்? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய எம்பசில. அமெரிக்காவில் குழந்தை பிறந்துச்சுன்னா சொல்றேன், அங்க குழந்தை பிறந்துச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசில போய் நம்ம சொல்லணும். ஸோ அங்க பதிவு பண்ணோம் அப்படின்னா அங்க பிறந்த குழந்தைக்கும், அமெரிக்காவில் பிறந்த குழந்தைக்கும் இந்திய குடியுரிமை வழங்கப்படும். இந்த ஸ்கீம் எப்ப கொண்டு வந்தாங்க? எல்எம் சிங்கியுடைய கமிட்டியுடைய பரிந்துரையின் அடிப்படையில் 2004 டிசம்பர் 3ல கொண்டு வராங்க. அடுத்த வழி, மூணாவது வழி, பதிவு செய்தல் மூலம் குடியுரிமையை வாங்குறது. இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் அல்லது பிரிக்கப்படாத இந்தியாவிற்கு வெளிப்பகுதியில் வசிப்பவராக இருந்தாலும் பதிவு செய்தலின் மூலம் குடியுரிமையை பெறலாம். ஓகேங்களா? சோ இந்தியா வம்சாவளியை சார்ந்த ஒரு நபர் எந்த நாட்டில் வசித்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஜெர்மன்லயே இருக்காங்க அப்படின்னா கூட அவருக்கு பதிவு செய்தலின் மூலம் குடியுரிமை கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும். ஓகேங்களா? எத்தனை வருஷம் அப்ப வந்து அவரு இங்க இருக்கணும், இந்தியாவில வந்து வாழணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 வருஷம் வாழணும். பதிவு செஞ்சுதான் கிடைக்கும். ஆனா பதிவு செய்யறதுக்கு எத்தனை ஆண்டுகள் இங்க இந்தியாவில் அவர் வாழணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 ஆண்டுகள் வாழணும். வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா பதிவு செய்தலின் மூலம் குடியுரிமை பெறுவதற்கு நாம் விண்ணப்பிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்தியா வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் இந்தியாவில் 7 ஆண்டுகள் வசித்த பிறகே பதிவு செய்வதற்கு விண்ணப்பிக்க முடியும். ரெண்டும் ஒண்ணுதான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிக்கப்படாத இந்தியாவிற்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் இங்க சேர்ந்திருக்கும். ஸோ இதற்கான விஷயத்தை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். பிரிக்கப்படாத இந்தியா அப்படின்றது பாகிஸ்தான் விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் வரக்கூடிய விஷயம் தான் அது. அடுத்து பாருங்க, இந்திய குடிமகனை திருமணம் செய்த ஒருவர் பதிவின் மூலம் விண்ணப்பிக்கும் முன் 7 ஆண்டுகள் இந்தியாவில் வசித்தவராக இருத்தல் வேண்டும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பையன் வந்து இந்திய குடிமகன் வச்சுக்கங்க, பொண்ணு வந்து ரஷ்யா. அந்த பொண்ணு வந்து அவனை பார்த்து சரி ஓகே அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சு வந்து கல்யாணம் பண்ணிக்குது. அப்போ உடனே கல்யாணம் நாளைக்கு இந்திய குடிமகள் ஆயிருமா அந்த பொண்ணுன்னு கேட்டீங்கன்னா ஆகாது. அப்போ என்ன பண்ணணும்? அப்ளை பண்ணணும். எத்தனை வருஷம் கழிச்சு அப்ளை பண்ணணும்? அந்த பொண்ணு இந்த இந்தியாவில 7 ஆண்டுகள் இருக்கணும், 7 ஆண்டுகள் வசித்திருக்கணும். ஸோ அப்படி 7 ஆண்டுகள் வசித்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா பதிவு செய்வதன் மூலம் குடியுரிமை பெற முடியும். ஓகேங்களா? பதிவின் மூலம் விண்ணப்பிக்கிறதுக்கே அந்த பொண்ணு 7 ஆண்டுகள் இருக்கணும். இதுவே வந்து பொண்ணு வந்து இந்திய குடிமகளா இருக்கு, பையன் வந்து ரஷ்யாக்காரன்னா அவனுக்கும் இதே கதை தான். ஓகேவா? அடுத்து இயல்பு குடியுரிமை. இயல்பு குடியுரிமை அப்படின்றது விண்ணப்பிப்பதன் மூலம் பெறக்கூடியது. ஸோ மத்திய அரசு அவங்களுக்கு கொடுப்பாங்க. விண்ணப்பிப்பதன் மூலம் மத்திய அரசு அவங்களுக்கு இயல்பு குடியுரிமைக்கான சான்றிதழை வழங்கும். அதாவது எந்த ஒரு நாட்டிலும் குடிமகனாக இல்லாத ஒரு இந்தியர், எந்த நாட்டிலையுமே சிட்டிசன்ஷிப் வாங்காத ஒரு இந்தியர் அவர் வசிக்கும் நாட்டின் குடிமகனாதை தடுக்கும் பொருட்டு இயல்பு குடியுரிமை வழங்கப்படுகிறது. புரிஞ்சுதுங்களா? இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அமெரிக்காவுக்கே போறேன், ஆனா எனக்கு அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை, நான் இந்திய குடிமகனா இருக்கிறதுக்கு தான் விரும்புறேன் அப்படின்னா நான் அமெரிக்கன் சிட்டிசன் ஆவறதை தடுக்கிற மாதிரி, ஓகேங்களா, எனக்கு ஹெல்ப் பண்ற விதமா இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணும், எனக்கு இயல்பு குடியுரிமையை வழங்கும்.
ஓகேங்களா. அப்ப எனக்கு இயல்பு குடியுரிமை இருக்கு, இந்தியன் சிட்டிசன்ஷிப் நான் வச்சிருக்கேன் அப்படிங்கும் போது அமெரிக்காவுடைய சிட்டிசனா நான் ஆக முடியாது. ஓகேங்களா. இந்த வகையில இயல்பு குடியுரிமையை நாம் பெற முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு குடியுரிமையை ஒருவர் துறக்கும் பட்சத்தில், நான் வந்து அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வரேன், எனக்கு அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வேணாம், நான் இந்தியாலேயே வாழணும், இங்கேயே செட்டில் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன், எனக்கு அமெரிக்கன் சிட்டிசன் வேணான்ட்டு நான் அதை துறந்துடுறேன். ஓகேங்களா. எனக்கு வேணான்ட்டு நான் எழுதி கொடுத்துட்றேன். அப்படி துறக்கும் போது அவர் ஏதாவது ஒரு நாட்டுடைய குடிமகனா இருக்கணும்ல. ஏன்னா நான் இருந்தேன், அமெரிக்கால இருந்து வந்தேன், என்னுடைய அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் கேன்சல் பண்ணிட்டேன், இந்தியாவில தான் என்ன இருக்க போறதா முடிவு பண்ணிட்டேன். அப்ப எனக்கு குடியுரிமை இந்தியா கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? கண்டிப்பா கொடுக்கணும். அவருக்கு எப்படி கொடுப்பாங்க? இயல்பு குடியுரிமை வழங்கப்படும். வெளிநாட்டு குடியுரிமை ஒரு துறக்கும் பட்சத்தில் அவருக்கு இயல்பு குடியுரிமை வழங்கப்படும். ஸோ அப்ப இன்னைக்கு நான் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் கேன்சல் பண்ணிட்டேன், நாளைக்கு எனக்கு வந்து இந்திய குடியுரிமை கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. 12 வருஷம் இங்க இருக்கணும். 12 வருஷம் இங்க இந்தியாவில நீங்க தங்கி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த இயல்பு குடியுரிமை அப்படின்றது வழங்கப்படும். ஓகேங்களா. ஒருவர் இந்தியாவில் வசிக்கும் பட்சத்தில் அல்லது இந்திய அரசு பணியில் இருக்கும் பட்சத்தில் அல்லது 12 ஆண்டுகள் முழுவதும் இந்தியாவில் தங்கியிருக்கும் பட்சத்தில் இக்குடியுரிமை இயல்பு குடியுரிமையை பெற முடியும். ஓகே. ஸோ இந்தியாவில் வசிக்கிறேன், இந்திய அரசு பணியில இந்திய குடிமகனாக இல்லாத ஒருவர் எப்படி வேலை செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா எல்லா போஸ்டிங்லையும் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் போஸ்ட்டோ இல்லை பிரசிடென்ட்டோ இல்லை வைஸ் பிரசிடென்ட்டோ இல்லை பிஎம்ஓ இந்த மாதிரி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்லாம் வந்து இந்திய குடிமகன் அல்லாதவர்கள் இருக்க முடியுமா, அந்த பணியில இருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது வந்து சாத்தியம் கிடையாது. ஆனா இப்போ ஒரு ரிசர்ச் ஒர்க் போயிட்டு இருக்கு, கவர்மெண்ட் ரிலேட்டட் ஒரு ரிசர்ச் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ அதில் ஒரு ஃபேக்கல்ட்டியா வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு அமெரிக்காக்காரன், நான் இங்க வந்து ஒரு ஃபேக்கல்ட்டியா இருக்கேன் அப்படின்னா அப்ப அதுவும் அரசு பணியில தான். ஓகேங்களா. அப்ப அந்த அரசு பணியில வெளிநாட்டவர் இருக்கிறார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அரசு பணியில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவருக்கு 12 ஆண்டுகள் முழுவதும் இந்தியாவில் தங்கியிருக்கும் பட்சத்தில் அவருக்கும் இயல்பு குடியுரிமை வழங்கப்படும். ஓகேங்களா. இது ஒரு இயல்பு குடியுரிமை வகை. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பண்புகளையும், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அன்னை தெரசாவுக்கு உதாரணமா சொல்லலாம். ஓகேங்களா. நல்ல பண்புகளையும் இந்திய அரசியலமைப்பில் 8வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள 22 மொழிகளில், நம்மளுடைய அட்டவணையில 8வது அட்டவணையில அலுவல் மொழி அந்த மொழிகள் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் 22 மொழிகள் இருக்கும். இந்த 22 மொழிகளில் ஏதாவது ஒரு மொழியில போதிய அறிவு, ஓகேங்களா, எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு பேசுறதுக்கு, ஸோ இதற்கான போதிய அறிவு இருந்துச்சுன்னா போதும், அவங்களுக்கு இயல்பு குடியுரிமை மத்திய அரசு கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ என்ன இதுல நல்ல பண்புகள், இந்த மாதிரி சோசியல் வெல்ஃபேர்ல தன்னை அர்ப்பணித்து கொண்ட அன்னை தெரசா அவங்களுக்கு கொடுத்த மாதிரி. ஓகேங்களா. இந்த மாதிரி இருந்து அவங்களுக்கு 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய 22 மொழிகள்ல ஏதாவது ஒரு மொழியில, 22மே கிடையாது, ஏதாவது ஒரு மொழியில அவங்களுக்கு போதிய அறிவு இருந்துச்சுன்னா போதும், அவங்களுக்கு இயல்பு குடியுரிமை கொடுப்பாங்க இந்தியன் கவர்மெண்ட். ஓகேங்களா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரதேசங்களை இணைத்தல் மூலம் பெரும் குடியுரிமை. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி 1962ல இந்தியா கூட இணைஞ்சது. ஓகேங்களா. அதற்கு முன்னாடி பிரெஞ்சுக்காரங்களுடைய கண்ட்ரோல்ல இருந்தது. 1962 தான் இந்தியாவுடைய ஒரு பகுதியா பாண்டிச்சேரி மாறுது. அப்ப பாண்டிச்சேரி இந்தியாவுடைய ஒரு பகுதியா மாறும்போது அங்க பாண்டிச்சேரி வாழக்கூடிய மக்கள் இந்திய குடிமக்களாக கருதப்படுவார்கள். நாளைக்கு வந்து இப்ப இந்தியா பாகிஸ்தானே ஒரு வார் வருது, அந்த வாரில் வந்து இந்தியா ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அப்ப பாகிஸ்தான் இந்தியாவுடைய ஒரு பகுதியா ஆயிடும். இந்தியாவோட ஒரு பகுதியாக ஆகும் போது அங்க வாழக்கூடிய மக்கள் இந்திய குடிமக்கள் ஆவாங்க. ஓகேங்களா. அதேதான் இங்கேயும் ஃபாலோ பண்ண விஷயம். ஓகேங்களா. எந்த ஒரு வெளிநாட்டு பகுதியும் இந்தியாவுடன் இணையும் போது அவர்கள் இந்திய பகுதி மக்களாக ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு அந்த குடியுரிமை வழங்கப்படுது. ஓகே. அடுத்தது 5 வழிகளில் பெறுவதை நாம் பார்த்துட்டோம். 3 வழிகளில் இழப்பதை நாம பார்க்கலாம். இந்திய குடியுரிமையை இழத்தல், இதை சொல்லக்கூடிய விதி ஆர்டிகல் 9. குடியுரிமையை துறத்தல், தானாக முன் வந்து குடியுரிமையை துறக்கிறது. அதாவது ஒரு வெளிநாட்டின் குடியுரிமையை நான் வாங்குறேன், அதனால நானே வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு, இந்திய குடியுரிமை எனக்கு இதுக்கு மேல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே துறப்பதுதான் வந்து பாத்தீங்கன்னா குடியுரிமையை துறத்தல். இது ஒரு வகை. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா குடியுரிமை முடிவுக்கு வருதல். நான் சொல்ல மாட்டேன், நான் அடுத்த கண்ட்ரியில போய் அவங்களுடைய சிட்டிசன்ஷிப் வாங்கிடுவேன், பட் இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணான்ட்டு நான் சொல்ல மாட்டேன். அப்படிங்கும் போது அதை வந்து மத்திய அரசு கண்டறியும் போது அவங்களுக்கான குடியுரிமை, இந்திய குடியுரிமையை ஆட்டோமேட்டிக்கா இங்க கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகேவா. ஒரு இந்திய குடிமகன் தாமாக முன் வந்து வெளிநாட்டின் குடியுரிமையை பெரும் பட்சத்தில் அவரது இந்திய குடியுரிமை தானாகவே முடக்கப்படுகிறது. 3வது வந்து பாத்தீங்கன்னா கட்டாயமாக முடிவுக்கு வருதல். யாருடைய குடியுரிமை கட்டாயமாக முடிவுக்கு கொண்டு வராங்க பாத்தீங்கன்னா
மோசடி பண்றவங்க தான். அவங்களெல்லாம் வந்து இந்திய குடிமகன் சொல்லிக்கிறதுல நமக்கு தான் பேராபத்து. ஓகேங்களா, பாதுகாப்பு அச்சுறுத்தல்லாம் இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி மோசடி, தவறான பிரதிநிதித்துவம் மூலம் கொடுத்து, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இயல்பு குடியுரிமை மூலம் இங்க குடியுரிமையை வாங்குறாங்க. அப்ப அந்த இயல்பு குடியுரிமைக்கு வேண்டிய சான்றிதழ் கொடுப்பாங்க இல்லையா, அதுல ஃபோர்ஜரி பண்றாங்க. ஓகேங்களா, தன்னை வந்து நான் ஒரு அயோக்கியனா இருக்கேன், ஆனா நான் நல்லவன் வல்லவன்ற மாதிரி வந்து சர்டிபிகேட்டை கொடுத்து நான் உள்ள வந்துட்டேன் அப்படின்னா, அதை நாளை வந்து மத்திய அரசு கண்டுபிடிக்கும் போது, ஓகேடா நீ வந்து அயோக்கிய பைய, உனக்கு குடியுரிமை கிடையாது போடா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய குடியுரிமையை பிடுங்கிட்டு அனுப்பிச்சிருவாங்க. ஓகேங்களா, அதுதான் மோசடி, தவறான பிரதிநிதித்துவம் அல்லது அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுதல். இவற்றின் மூலம் இந்திய குடியுரிமை பெறும் ஒருவரின் குடியுரிமை இந்திய அரசு ஓர் ஆணை மூலம் இழக்கச் செய்கிறது. ஜஸ்ட் ஒரு ஆணை மூலம் நாம் பெற்ற இந்த குடியுரிமையை சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன்சல் பண்ணிடும். நாட்டுரிமை, குடியுரிமை, இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நாட்டுரிமை அப்படின்றது பிறப்பால் கிடைக்கக்கூடியது. ஓகேங்களா, அது ஒருபோதும் மாறாது. நீங்க எந்த நாட்டுக்கு போய் எவ்வளவு பெரிய ஆளா வேணா ஆகுங்க, ஆனா நீங்க எங்க பிறந்தீங்கன்னு கேட்டீங்கன்னா அதை நான் மாற்றி சொல்ல முடியாது. நான் இந்தியாவில் பிறந்துட்டு நான் அமெரிக்காவில் பிறந்துட்டு போய் சொல்ல முடியாது. அப்ப நான் பிறந்தது இந்தியா தான் அப்படிங்கும்போது என்னுடைய நாட்டுரிமை அப்படின்றது இந்தியா தான். ஓகேங்களா, குடியுரிமை அப்படின்றது நான் எங்க குடியிருக்கேன் அப்படின்றத பேஸ் பண்ணி. நான் 10 வருஷம் இங்க இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா பிசினஸ்க்காக வந்து அமெரிக்கா போனாரு, நான் அங்க போனேன், அங்கேயே நான் செட்டில் ஆயிட்டேன். ஓகேங்களா, எனக்கு வந்து அங்க வந்து அமெரிக்கால குடியுரிமை நான் வாங்கிட்டேன், அங்க சிட்டிசன்ஷிப் நான் வாங்கிட்டேன். அப்படிங்கும்போது குடியுரிமை அப்படின்றது மாற்றப்படலாம். ஓகேங்களா, அதற்கு வழிவகை இருக்கு. எந்த நாட்டுடைய குடியுரிமையும் வாங்க முடியும். திருப்பி அமெரிக்கால இருந்து ரஷ்யா போய் ரஷ்யாவுடைய குடியுரிமையும் வாங்க முடியும். அமெரிக்கா சிட்டிசன்ஷிப் கேன்சல் பண்ணிட்டு ரஷ்யால போய் அவங்களுடைய சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும். ஸோ குடியுரிமை என்பது மாற்ற முடியும், நாட்டுரிமை என்பது மாற்றவே முடியாது. ஓகேங்களா, நாட்டுரிமையை மாற்ற முடியாது, குடியுரிமையை மாற்ற முடியும். அந்த நாட்டுரிமை என்பது அதன் அடிப்படையில் பூர்வீகம், பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறும் நிலைதான் இந்த நாட்டுரிமை அப்படின்றது. ஓகேவா, ஸோ நம்மளுடைய குடியுரிமை எந்த மாதிரி குடியுரிமை இந்தியாவுக்கு, இந்திய மக்களுக்கு நம்ம கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை குடியுரிமை கொடுக்குறோம். இல்லை, என்னதான் இது ஒன்றிய அரசா இருந்தாலும் மாநிலங்கள்லாம் இருக்குது அப்படின்னாலும் இங்க குடியுரிமை அப்படின்றது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அந்த குடியுரிமை மட்டும்தான். மாநிலங்கள் அப்படின்ற மாநில அரசு எந்த ஒரு குடியுரிமையும் அவங்களுடைய மக்களுக்கு தரத்துக்கான அதிகாரம் கிடையாது. அரசியலமைப்பு சட்டம் அப்படி ஒரு அதிகாரத்தை மாநில அரசுகளுக்கு தரல. குடியுரிமை கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை முழுக்க முழுக்க மத்திய அரசு தன்னுடைய கையில தான் வச்சுட்டு இருக்கு. ஓகேங்களா, அப்படி அந்த மத்திய அரசுக்கு கொடுக்கக்கூடிய குடியுரிமை என்பது ஒற்றை குடியுரிமை. இந்த ஒற்றை குடியுரிமைன்றது எங்க இருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல இருந்து எடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இங்கிலாந்துடைய அரசியலமைப்பு சட்டத்துல இருந்து எடுத்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒற்றை குடியுரிமை அப்படின்றது. அப்ப இந்தியாவும் சரி, இங்கிலாந்தும் சரி, இதுபோக வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒற்றை குடியுரிமை வழங்கக்கூடிய அரசுகள். இந்த மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை குடியுரிமை வழங்கக்கூடிய அரசுகள் தான். அப்ப எல்லா நாடுமே ஒற்றை குடியுரிமை தான் தருதான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா, அமெரிக்கா ஆகட்டும், சுவிட்சர்லாந்து ஆகட்டும், ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இரட்டை குடியுரிமை தரக்கூடிய நாடுகள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அமெரிக்கா நம்ம எடுத்துட்டோம்னா பல மாகாணங்கள் ஒன்றிணைந்தது. அப்ப அந்த மாகாணத்துக்குன்ட்டு ஒரு குடியுரிமை இருக்கு. தேசிய குடியுரிமை ஒண்ணு, மாகாணங்களுக்கு அந்த மாநில குடியுரிமை அப்படின்றது ஒண்ணு. ஓகேங்களா, இரண்டு குடியுரிமை அப்படின்றது உங்களுக்கு அமெரிக்காலையும் சுவிட்சர்லாந்துலயும் இருக்கு. ஓகேவா, இந்தியா வழங்கக்கூடியது ஒற்றை குடியுரிமை. இந்தியா அந்த ஒற்றை குடியுரிமை அப்படின்ற விஷயத்தை எங்க இருந்து எடுத்துக்கிட்டது? இங்கிலாந்துல இருந்து எடுத்துக்கிச்சு. ஸோ இந்தியாவில் வந்து நீங்க எங்க பிறந்திருந்தீங்கனாலும் எல்லா மாநிலத்திலையும் உங்களுக்கான குடிமையியல் உரிமைகளும் அரசியல் உரிமைகளும் உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா, நான் வந்து பீகார்ல பிறந்தேன், தமிழ்நாட்டில் வந்தா எனக்கு அந்த உரிமை எல்லாம் இருக்காதா, நான் ஓட்டு போட முடியாதா, எனக்கான அந்த அடிப்படை உரிமைகள்லாம் கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்க பீகார்ல இருந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னாலும் உங்களுக்கும் அனைத்து உரிமை இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மொத்தமா இந்தியா அப்படின்ற அந்த நிலவரைக்குள்ளதான் நீங்க வரீங்க. ஓகேங்களா, ஏன் இந்த விஷயம் பாத்தீங்கன்னா மாநில அரசு குடியுரிமை வழங்குறது இல்ல, மத்திய அரசு கையில தான் அந்த குடியுரிமைன்ற விஷயம் இருக்கும்போது இது ஒரு நாடா தான் பார்ப்பாங்களே ஒழிய அதுல இந்த மாநிலம் அந்த மாநிலம், இந்த மாநிலத்துல இருந்து அங்க போனா உங்களுக்கு அந்த உரிமை இருக்காது அப்படின்லாம் யாராலையும் சொல்ல முடியாது. ஓகேங்களா, சோ இந்திய குடிமக்கள் அனைவரும் இந்தியாவில் எங்கு பிறந்திருந்தாலும் வசித்தாலும் மாநில வேறுபாடின்றி குடியுரிமைக்கான அனைத்து அரசியல் மற்றும் குடிமையியல் உரிமைகளை அனுபவிக்கின்றனர். நான் இங்க கன்னியாகுமரில இருந்து காஷ்மீர் கிளம்பி போனனாலும் எனக்கும் அங்க காஷ்மீர்லயும் எனக்கு இங்க என்ன உரிமை கிடைச்சதோ தமிழ்நாட்டுல அதே உரிமை காஷ்மீர்லயும் கிடைக்கும். காஷ்மீர்ல இருக்கிறவங்க கன்னியாகுமரிக்கு வந்தானாலும் அவனுக்கு எல்லா உரிமையும் கிடைக்கும். ஓகேங்களா,
ஸோ நம்மளுடைய நாட்டுடைய முன்னுரிமை அந்த பிரசிடென்சியோடைய அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா முன்னுரிமை வரிசைப்படி குடியரசுத் தலைவர் தான் நாட்டுடைய முதல் குடிமகன். நாட்டின் முதல் குடிமகன் யாரு? குடியரசுத் தலைவர். இரண்டாவது குடிமகன் யாரு? துணை குடியரசுத் தலைவர். மூன்றாவது குடிமகன் யாரு? பிரதம மந்திரி. நான்காவது குடிமகன் யாரு? மாநில ஆளுநர்கள். ஐந்தாவது குடிமகன் உங்களுக்கு ஃபார்மர் பிரசிடென்ட். இதற்கு முன்னாடி குடியரசுத் தலைவராக இருந்தாங்க இல்லையா, அவங்க தான் ஐந்தாவது குடிமகள். ஸோ இதுதான் அந்த முன்னுரிமை வரிசைப்படி அந்த ஆர்டர் நான் சொல்றேன் உங்களுக்கு. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம மந்திரி, மாநில ஆளுநர்கள், முன்னாள் குடியரசுத் தலைவர்கள். ஸோ இது போக வந்து பாத்தீங்கன்னா என்ஆர்ஐ அப்படின்ற வார்த்தை நம்ம பார்த்திருப்போம், கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி பிஓஐ கார்டு, ஓசிஐ கார்டு, சாரி பிஐஓ அப்படின்ற கார்டு, ஓசிஐ அப்படின்ற கார்டு, இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதற்கான விளக்கம் என்ன, எதற்காக அந்த கார்டெல்லாம் கொடுக்குறாங்க வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு இந்திய அரசாங்கம் கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் இந்த வெளிநாடு வாழ் இந்தியர் அப்படின்றது வேற யாருமே கிடையாது, இங்க இருக்கிறவங்க தான். ஓகேங்களா? ஸோ இங்க இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் இருக்காங்க, ஒரு வேலைக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீனாவுக்கே போறாங்கன்னு வைங்களேன், வேலைக்காக போறாங்க இல்லை பிசினஸ்க்காக போறாங்க, அங்க போய் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க இந்திய குடியுரிமை இழந்துருவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அவங்க போனது வேலைக்காக, அங்க செட்டில் ஆகிறதுக்கு கிடையாது. அங்க குடியுரிமை அங்கேயே வாழணும் அப்படின்றதுக்காக போகல. அவங்க போனது வேலைக்காக போயிருக்காங்க அப்படின்னா அவங்க தன்னுடைய குடியுரிமை இழக்க மாட்டார்கள். அவர்களை வந்து என்னன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லுவோம். வெளிநாடு வாழ் இந்தியர்கள்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல நான் ரெசிடென்ட் இந்தியன். யார் நான் ரெசிடென்ட் இந்தியன்? இங்க இருந்து நான் கிளம்பி போறேன், நான் 4வது நாள் நான் நான் ரெசிடென்ட் இந்தியனான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்ப அதற்கு ஒரு காலவரையறை மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கு. 182 நாட்களுக்கு மேலாக, ஓகேங்களா, 182 கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேல நீ வெளிநாட்டிலேயே இருக்க, இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகல, 6 மாசமா நீ அங்கேயே இருக்க, வெளிநாட்டுல இருக்கன்னா அப்ப நீ என்ஆர்ஐ, வெளிநாடு வாழ் இந்தியர் அப்படின்ட்டு அழைக்கப்படுவாங்க. எத்தனை நாள் இருக்கணும் வெளிநாட்டிலேயே, இந்தியாவுக்கு வராம 182 நாள் இருக்கணும். 182 நாள் இருந்தீங்கன்னா நீ ஒரு என்ஆர்ஐ ஆயிடுவ. பிஐஓ இந்த ஸ்கீமை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, பட் இருந்தாலும் நம்ம என்னன்னு பாத்துருவோம். இந்த பிஐஓ ஸ்கீம் எப்ப கேன்சல் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 9, 2015. இந்த ஜனவரி 9 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான தேதி. ஸோ இந்த தேதியில தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரவாசி பாரதி தின் அப்படின்ற ஒரு நாளை கொண்டாடுறோம். ஓகேங்களா? ஸோ வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் அப்படின்ற நாளை கொண்டாடுறோம். ஏன் இந்த நாளை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த நாள்ல தான் மகாத்மா காந்தியடிகள் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் இந்த ஜனவரி 9 வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினமாக கொண்டாடுறோம். ஸோ அதே நாள்லதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஐஓ அப்படின்ற இந்திய பூர்வீக குடியினர் அப்படின்ற கார்டு கேன்சல் பண்ணி இந்த ஸ்கீமை கொண்டு போய் ஓசிஐ கார்டு கூட இணைச்சிட்டாங்க. ஓகேங்களா? அது இணைக்கப்பட்ட நாள் எதுன்னு பாத்தீங்கன்னா 2015 ஜனவரி 9. ஓகே. ஸோ இந்த பிஐஓ கார்டு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திய குடியுரிமையுடைய மூதாதையர்களை கொண்ட, ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்திய குடிமகன் அல்ல, ஆனா என்னுடைய மூதாதையர்கள் இந்திய குடியுரிமை உடையவர்கள். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்க, ஒரு நிமிஷம், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த பிஐஓ கார்டு. இந்த பிஐஓ கார்டு எல்லா வெளிநாட்டினருக்கும் கொடுத்துட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. யார் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான், நம்மளுடைய அண்டை நாடுகளுக்கு அந்த வாய்ப்பு அப்படின்றது இல்லை. ஓகேங்களா? யார் யாரு? பாகிஸ்தான், வங்காளதேசம், ஸ்ரீலங்கா, பூட்டான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம். ஸோ இந்த கண்ட்ரிஸ் தவிர்த்து, இந்த கண்ட்ரிஸ் தவிர்த்து வேற எந்த நாட்டில இருந்து நீங்க இது பண்ணீங்கனாலும் உங்களுடைய மூதாதையர்கள் இங்க இந்தியாவில இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிஐஓ அப்படின்ற கார்டு இங்க கொடுத்தாங்க. இந்திய பூர்வீக குடியினர் அப்படின்ற கார்டு கொடுத்திருந்தாங்க. பட் அது வந்து 2015 ஜனவரி 9 கேன்சல் பண்ணி அதை ஓசிஐ கார்டு கூட இணைச்சிட்டாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த ஓசிஐ கார்டு அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டு குடியுரிமை கொண்ட இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பவர். அவர் அமெரிக்கன் சிட்டிசனா தான் இருப்பாரு, ஆனா வந்து இந்தியாவில வந்து எந்த ஒரு விசா பர்மிட் எல்லாம் எதுவுமே இல்லாம வந்து இங்க அவர் தங்க முடியும், ஒரு வருஷ கணக்கோட தங்க முடியும், இங்க இடம் வாங்கணும்னாலும் வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதோ வேலை செய்யறதுனால இங்க செய்ய முடியும். அதற்கான பர்மிஷனை இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துருக்கும். அதுதான் இந்த ஓசிஐ கார்டு அப்படின்னு சொல்றது. இந்த கார்டு இருந்தா போதும், அவருக்கு வேற எதுவும் தேவையில்லை. அப்ப இந்திய குடிமக்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து உரிமைகளும் இவங்களுக்கு கிடைக்குமா, இந்த ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸுக்கு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. வாக்களிக்கும் உரிமை அப்படின்றது இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் உரிமை. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓசிஐ கார்டு ஹோல்டருக்குலாம் கிடையாது. ஓகேங்களா?
ஸோ இது யாருக்கு? இந்த இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட இதே கேஸ் தான், இந்த பிஓஏ கேஸ் தான் இங்கேயும். இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வெளிநாட்டு குடிமகன் எங்கெங்கெல்லாம் இருக்கக்கூடாது, வெளிநாட்டு குடிமகன் தான். பாகிஸ்தான் குடிமகனா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அப்போ இந்த ஸ்கீம் கொடுக்க மாட்டாங்க. வங்காளதேச குடிமகன் அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. அதை தாண்டி அமெரிக்க குடிமகன், ரஷ்யா குடிமகன் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க அப்படின்னா சரி ஓகே, இப்போ உங்க மூதாதையர்கள் நீங்க இந்தியாவை சேர்ந்தவங்க தானே, சரி வா நீ வந்து ஓசிஐ கார்டு வாங்கிக்கோ, இங்கே பிஸ்னஸ் பண்ணு, இல்லை எவ்வளோ நாள் வேணா நீ தங்கிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தால் ஓசிஐ கார்டு அப்படின்ட்டு கையில் கொடுத்துருவாங்க. ஓகேவா? அந்த ஓசிஐ கார்டு இருக்கவங்களுக்கு ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாக்களிக்கும் உரிமை அப்படின்றது கிடைக்காது. ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட இந்திய குடிமக்களுக்கு இந்திய நாட்டில் என்னென்ன உரிமைகள் கொடுத்துருக்காங்க, என்னென்ன கடமைகள் அந்த குடிமக்கள்கிட்ட இருந்து கவர்மெண்ட் எதிர்பார்க்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளை இங்க குடிமக்களுக்கு கொடுத்துருக்காங்க. எதன் மூலம்? அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் இங்கு வாழக்கூடிய குடிமக்களுக்கு அடிப்படை உரிமைகள் அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆனால் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம், சாதி மத இன அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது, பொது வேலைவாய்ப்பில் சமத்துவம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்படை உரிமைகளின் மூலம் இங்கு நிலைநாட்டப்படக்கூடியது தான். ஓகேங்களா? அப்படி வந்து உங்களுக்கு அடிப்படை உரிமை கிடைக்கலைனாலும் நீங்க எங்க போய் முறையிடலாம்? உச்ச நீதிமன்றத்தில் முறையிடலாம். அதற்கும் அரசியலமைப்பு சட்டம் வழிவகத்திற்கு ஆர்டிகல் 32 மூலம் அதற்கான வழிவகையை செஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இந்திய குடிமக்களுக்கு கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமை. வாக்களிக்கக்கூடிய உரிமையும் இந்திய குடிமகனுக்கு மட்டுமே கிடைத்திருக்கக்கூடிய உரிமை. ஓகேங்களா? ஸோ ஒரு மக்களவை தேர்தலாகட்டும், மாநில சட்டமன்ற தேர்தலாகட்டும், உள்ளாட்சி தேர்தலாகட்டும், எந்த ஒரு எலெக்ஷனா இருந்தாலும் நம்ம ஓட்டு போட முடியும். ஏன் அந்த ஓட்டு போட உரிமை கிடைச்சிருக்கு? ஏன் அப்படின்னா நம்ம இந்திய குடிமகன். ஓகேவா? ஓசிஐ கார்டு வச்சிருக்கேன், நான் ஓட்டு போடலாமான்னு கேட்டீங்கன்னா ஓட்டுலாம் போட முடியாது. இந்திய குடிமகனா இருந்தால் மட்டும்தான் ஓட்டு போட முடியும். வாக்களிக்கும் உரிமை இந்திய குடிமக்களுக்கே கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பு உரிமை. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் உரிமை. ஸோ இதற்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், அரசு அலுவலகங்கள்லாம் வெளிநாட்டவரும் இது பண்ணலாமே அப்படின்ட்டு. அது வேற, இது வேற. ஓகேவா? இப்போ ஒன்றும் இல்லை, குடியரசுத் தலைவரா ஒரு ஃபாரினர் கொண்டு வந்து உட்கார வைக்க முடியுமா? ஒரு இந்தியன் சீஃப் ஜஸ்டிஸா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா ஒரு ஃபாரினர் கூட்டு வந்து உட்கார வைக்க முடியுமா? ஒரு அமெரிக்கன் சிட்டிசன் கூட்டு வந்து உட்கார வைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. அந்த மாதிரிலாம் முடியாது. அதான் இந்திய அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் உரிமை இந்தியர்களுக்கு, இந்திய குடிமக்களுக்கே தரப்படக்கூடியது. அதே மாதிரி நான் நினைச்சா ஒரு கவுன்சிலர் தேர்தல் நிற்கலாம், ஒரு சட்டமன்ற எம்எல்ஏ எலெக்ஷன்ல நின்று எம்எல்ஏ ஆகலாம், இல்லைன்னா எம்பி எலெக்ஷன்ல நின்று நான் பிரைம் மினிஸ்டர் கூட ஆகலாம். அதற்கான உரிமை எல்லாம் இந்திய குடிமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடியது. ஸோ இந்த அடிப்படை உரிமை அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலா அரசியலமைப்பு சட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? 1950 ஜனவரி 26 இருக்கும்போது இருந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த அடிப்படை உரிமை அப்படின்றது ஆல்ரெடி கொண்டு வந்து இருந்தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படை உரிமைன்றதெல்லாம் உங்களுக்கு டாக்டர் அம்பேத்கரோடு அவரே கொண்டு வந்திருப்பார். அப்ப இந்த அடிப்படை கடமைன்றது அவர் கொண்டு வந்தாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 42வது சட்ட திருத்தத்தின் படிதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படை கடமை அப்படின்ற ஒரு விஷயமே வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள வருது. ஓகேங்களா? ஸோ இந்த 42வது சட்ட திருத்தம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 4/2/1976. இதுவே 44வது சட்ட திருத்தம் அப்படின்னா 1978. ஓகேங்களா? 4/4/8/1978. ஸோ ரொம்ப முக்கியமான சட்ட திருத்தங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம் நமக்கு ஒரு குறு அரசியலமைப்புன்னு சொல்லலாம். அவ்வளவு சட்ட திருத்தங்கள் இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருக்கும்போது செய்யப்பட்டது. இந்த ஆண்டு தான் 1976 42வது சட்ட திருத்தம். இதுல தான் அடிப்படை கடமைகள் அப்படின்ற ஒரு விஷயத்தையே கொண்டு வந்து சேர்த்திருப்பாங்க. ஸோ அப்போ இந்த நாட்டுடைய குடிமகனுக்கு உனக்கு சலுகை மட்டும் கிடையாது, இந்த நாட்டுக்கு நீ திருப்பி செய்யறதுக்கு உனக்கு கடமையும் இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. என்ன மாதிரி கடமைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரி செலுத்தணும். ஓகேங்களா? நேர்மையா நம்ம என்ன இந்த நாட்டில் சம்பாதிக்கிறோமோ அந்த பணத்தை கரெக்டா கணக்கு காட்டி அதற்கான வரியை நாம் செலுத்த வேண்டும். ஏற்கக்கூடாது, வரி ஏய்ப்பு செய்யக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய வரி வருவாய் மூலம் தான் நாட்டுக்கான அந்த வளர்ச்சி திட்டங்கள் அனைத்துமே செயல்படுத்தப்படுது. அதே மாதிரி மற்றவருடைய கருத்துக்கும் நம்பிக்கைகளுக்கும் உரிமைகளுக்கும் மதிப்பளிக்கிறது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய நாடு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மதங்கள் இருக்கு, மொழிகள் இருக்கு, சாதி இருக்கு. அப்படிங்கும்போது நிறைய வேற்றுமைகள் இருக்கு. மற்றவங்க வந்து ஒரு சாமி கும்பிடுறாங்க அப்படின்னா நம்ம அதை பழிக்க கூடாது. அப்போ அது அவங்களுடைய பிரியம், அதை அவங்க நம்பிக்கையா கும்பிடுறாங்கன்னா அதை நம்ம மதிக்க கத்துக்கணும். ஓகேங்களா? மற்றவங்களுடைய நம்பிக்கைகளுக்கும் உரிமைகளுக்கும் நாம் மதிப்பளிக்க வேண்டும். இது ஒரு அடிப்படை கடமை. நாட்டின் பாதுகாப்பிற்காக நாம் செயலாற்றுதல் வேண்டும். சட்டங்களை மதிக்க வேண்டும். நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தையும் நீதித்துறையும் நாம் மதிக்கணும், கீழ்ப்படியணும். ஓகேங்களா?
ஸோ இப்போ ஃபாரினர்ஸ் வந்து உள்ள வராங்க, இந்தியன் கண்ட்ரிக்குள்ள வராங்க. ஒன்றும் இல்லை, இப்போ அமெரிக்காக்காரனே ஒருத்தன் வரான்னு வச்சுங்களேன். வரவனா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நம்ம ஜஸ்ட் வந்து ஃபாரினர்னு சொல்லுவோம். பட் இருந்தாலும் அது கரெக்டான வார்த்தையில வந்து சொல்லணும் அப்படின்னா, அமெரிக்கால இருந்து ஒருத்தன் இந்தியாவுக்கு வரான் அப்படின்னா அவனை நம்ம என்ன சொல்லணும்? ஒன்னா அந்நியர், அதாவது ஏலியன். யார் இந்த ஏலியன் அப்படின்னா, ஒரு டூரிஸ்ட் விசால அமெரிக்கால இருந்து இங்க வராங்க, வந்து இங்க இருக்கக்கூடிய இடங்களை சுத்தி பார்த்துட்டு போலான்ற மாதிரி வராங்க அப்படின்னா அவங்க தான் அந்நியர், ஏலியன் நம்ம சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ சுற்றுலா பயணிகள், டூரிஸ்ட், அதுக்கப்புறம் படிக்கிறதுக்காக இங்க வராங்க, அமெரிக்கால இருந்து இங்க வந்து படிச்சுட்டு, அமெரிக்கால இருந்து இங்க வரமாட்டாங்க படிக்கிறதுக்கு, பட் இருந்தாலும் நான் சொல்றேன், ஓகேங்களா, படிக்கிறதுக்காக வேற நாட்டுல இருந்து இங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களும் அந்நியர்கள் தான். ஓகேங்களா? ஏலியன்னு சொல்லுவோம். இதுவே வேலைக்காக வராங்க, அமெரிக்கால இருந்து இங்க இந்தியாவுக்கு வேலைக்காக வராங்க அப்படின்னா அவங்க பர்மிட், பிசினஸ், அந்த ஒர்க் பர்மிட்லாம் வாங்கிட்டு தான் இங்க வருவாங்க. சட்டப்பூர்வமா அதற்கான பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு தான் இங்க இந்தியாவுக்கு வருவாங்க. அப்படி சட்டப்பூர்வ அனுமதி வாங்கி உள்ளே வரக்கூடிய அந்த நபரை நாம் என்னவென்று அழைப்போம்னு பார்த்தீங்கன்னா இமிகிரண்ட்னு சொல்லுவோம். குடியேறியவர். அவரை வந்து அந்நியர்னு சொல்ல மாட்டோம், ஏலியன்னு சொல்ல மாட்டோம். அவரை நம்ம என்ன சொல்லுவோம்? இமிகிரண்ட், குடியேறியவர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? குடியேறியவர். ஓகேங்களா? இதுதான் குடியேறியவருக்கும் அந்நியருக்குமான வித்தியாசம். ஒரு நாட்டில் எவ்வித தடையுமின்றி நிரந்தரமாக வசிப்பதற்கும் பணிபுரிவதற்கும் உரிமை பெறும் அந்நியர் குடியேறியவர். ஓகேவா? நல்ல குடிமகனுக்கான பண்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடக்கணும், நம்மளுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும், அதுபோக நம்மளுடைய சமுதாயத்துக்கு நம்மளால முடிஞ்ச பங்களிப்பை செய்யணும், குடிமை பயணியையும் செய்யணும், நீதியை நிலைநாட்டணும், நல்ல பண்புகளை நம்ம வளர்த்துக்கிட்டு நம்மளுடைய நாட்டை பாதுகாக்கணும், வேற்றுமைகளை மறந்து இருக்கணும். ஓகேங்களா? ஸோ வேற்றுமை அப்படின்றது இங்க ரொம்பவே அதிகம்தான். ஓகேங்களா? ஏன்னா சாதி, மதம், மொழி அப்படின்ட்டு நிறைய பாகுபாடு இருக்கு. அப்படிங்கும் போதே வேற்றுமை அப்படின்றது இயல்பா வரும். ஒன்றும் இல்லை, நமக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்குமே சண்டை வரும். அப்ப இதெல்லாம் சகிச்சுட்டு போகணும். சகிப்புத்தன்மை அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா வேற்றுமைகளை மறந்து நம்மளை நடக்க வைக்கும், இருக்க வைக்கும். ஓகேங்களா? வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், பிரவாசி பாரதி தின். பிரவாசி பாரதி தின் அப்படின்னா வெளிநாடுல வாழக்கூடிய இந்தியர்களுக்காக ஒரு நாளை செலக்ட் பண்ணி அதை கொண்டாடுறோம். எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்திய வம்சாவளியினர் வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்களுக்கு இந்தியாவுக்கு வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு இங்க ஒரு கொண்டாட்டம். ஓகேங்களா? இது எத்தனை வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த கொண்டாட்டம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கொண்டாட்டம் என்பது நடக்கும். மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காந்தி ஜெயந்தி ஆகட்டும், இல்லை வந்து குடியரசு தினமாகட்டும், சுதந்திர தினமாகட்டும், எதா இருந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறைதான் வரும். ஆனா இந்த பிரவாசி பாரதி தின் வந்து பாத்தீங்கன்னா 2 வருடத்திற்கு ஒரு முறை தான் கொண்டாடுவாங்க. ஓகேவா? ஸோ எந்த துறையின் மூலம் இந்த விழா வந்து கொண்டாடப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறை, இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தான் இதற்கான விஷயங்களை எடுத்து செயலாற்றுறது. ஓகேவா? ஸோ எதற்காக இந்த விஷயத்த செய்யறாங்க? அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் இருந்துட்டு போறாங்க, நம்ம ஏன் கூப்பிட்டு அது ஒரு இது மாதிரி வந்து விஷயம் மாதிரி செஞ்சு கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வளர்ச்சிக்காக வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களின் பங்களிப்பினை பெரும் வகையில் தான் இந்த விஷயத்த செய்யறாங்க. ஓகேங்களா? இந்தியாவோட வளர்ச்சி, நம்மளுடைய நாடு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு வளரக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வளர்ச்சிக்கு ஒரு ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய பங்களிப்பையும் நாம் வாங்கணும் அப்படின்னா கெட் டுகெதர் மாதிரி எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல கூடி பேசும்போது தான் அதற்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். அதனாலதான் அந்த மினிஸ்ட்ரி, யாரு? வெளியுறவுத்துறை மினிஸ்ட்ரி இந்த வேலையை எடுத்து செய்யுது. ஸோ இதற்கான நாள் எந்த நாளா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 9 ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஜனவரி 9 ஏன் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த தினம் இந்த ஜனவரி 9 தான். அந்த ஜனவரி 9 தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரவாசி பாரதி தின், வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்ட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஓகேவா? கடைசியா உலகளாவிய குடியுரிமை. இந்திய குடியுரிமை என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்தது உலகளாவிய குடியுரிமை என்னன்னு பார்ப்போம். உலகளாவிய குடியுரிமை அப்படின்றது ரொம்ப சிம்பிள். உலகளாவிய சமுதாயத்தில் ஒவ்வொருவரும் அங்கம். நம்ம எப்படி ஒரு நாட்டில் வசிக்கிறதுனால அந்த நாட்டுடைய குடியுரிமை பெற்றவர்கள் நாம அப்படின்னு நம்ம சொல்றோமோ, அதே மாதிரிதான் இந்த உலகத்திலையும் நம்ம ஒரு அங்கம் வகிக்கிறோம். நீ எந்த நாட்டுல வேணா இருந்துட்டு போகணும், ஆனா அந்த நாடு எங்க இருக்கு? இந்த உலகத்துலதான் இருக்கு. அப்ப இந்த உலகத்துல நீயும் ஒரு அங்கம், ஒரு உறுப்பினர் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த உலகளாவிய குடியுரிமை. எதற்காக இந்த உலகளாவிய குடியுரிமையை கொண்டு வராங்க? இதோடைய அடிப்படை என்ன? உலகளாவிய குடியுரிமை அடிப்படை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த புதிய சமுதாயத்தை உருவாக்குறதுல இன்றைய இளைஞர்களுடைய ஈடுபாட்டையும் பங்களிப்பையும் பெறுவதுதான் இந்த உலகளாவிய குடியுரிமையுடைய அடிப்படை. இன்றைய இளைஞருடைய ஈடுபாட்டு, புதிய சமுதாயத்தை உருவாக்குறது, அவங்களுடைய ஈடுபாட்டை அதிகரிக்கணும், அவங்களுடைய பங்களிப்பை அவங்க உள்ள கொண்டு வரணும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடியதுதான். அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த
உலகளாவிய குடியுரிமை என்பது. ஓகேங்களா? ஸோ நானும் ஒரு உலகளாவிய குடியுரிமை பெற்ற குடிமகன் தான், நீங்களும் ஒரு உலகளாவிய குடியுரிமை பெற்ற குடிமக்கள் தான். ஓகேங்களா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடம் முடிவடையுது. இந்த பாடத்தில் நம்ம பார்த்த பகுதி 2ல் விதி 5லேருந்து 11 வரைக்கும். பகுதி 1 நம்ம ஆல்ரெடி தேச கட்டமைப்பின் சவால்களை பார்த்துருப்போம். ஸோ இந்தியா, அதே மாதிரி மாநிலங்கள் எப்படி வந்து உருவாகுது, ஒரு மாநிலத்தை பிரித்து புது மாநிலமாக எப்படி உருவாக்குவாங்க, எல்லை எப்படி வந்து மாநிலத்தின் எல்லையை மாற்றுவதற்குண்டான அதிகாரம்லாம் எப்படி பாராளுமன்றத்துக்கு இருக்கு அப்படின்றதெல்லாம் தேச கட்டமைப்பின் சவால்கள்ல பகுதி 1ல் இருக்கக்கூடிய விதி 1லேருந்து 4 பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸ்ல குடியுரிமையில பகுதி 2ல் வருது, ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது என்னன்றது நம்ம டீட்டெயில்டா நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸும் நம்ம பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் புத்தகத்துல இல்லாத விஷயங்கள் நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது என்னன்றதை நம்ம பார்த்தோம். ஆல்ரெடி ஒரு சில விஷயம் நான் சொல்லியிருப்பேன், இது போக என்னென்ன விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? கீழ்கண்டவைகளில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல? பிறப்பின் மூலம் குடியுரிமை பெற முடியும், வம்சாவளியின் மூலம் பெற முடியும், இயல்பு குடியுரிமையின் மூலமும் பெற முடியும், சொத்துரிமை பெறுவதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெற முடியாது. ஓகேங்களா? அதனால இதுதான் வழிமுறை அல்ல. அரசியலமைப்பின் சட்டத்தின் எந்த பகுதி மற்றும் பிரிவுகள் குடியுரிமை பற்றி குறிப்பிடுகிறதுன்னு பாத்தீங்கன்னா பகுதி 2 ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும். இந்தியாவின் முதல் குடிமகன் யாரு? குடியரசுத் தலைவர். அந்த இது நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அடுத்து கோடிட்ட இடத்தை நேர்ப்புக. ஒரு நாட்டின் டேஸ் அந்நாடு வழங்கும் குடியியல் மற்றும் அரசியல் உரிமைகளை பெற தகுதியுடையவர்கள். யாரு அதை பெற தகுதியுடையவர்கள்? அந்த நாட்டுடைய குடிமக்கள் தான் குடியியல் உரிமையும் அரசியல் உரிமையையும் பெற தகுதியுடையவர்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த வகையான குடியுரிமை கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம் நாட்டு மக்களுக்கு ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது இந்திய அரசாங்கம். அடுத்து இந்திய கடவுச்சீட்டினை பெற்று வெளிநாட்டில் வாழும் இந்திய குடிமகன் டேஸ் என அழைக்கப்படுகிறார். வெளிநாடு வாழ் இந்தியர். ஓகேங்களா? என்ஆர்ஐ, நான் ரெசிடென்சியல் இந்தியன்னு சொல்லுவோம். ஏன்னா வெளிநாடு வாழ் இந்தியர். மக்கள் அனைவரும் உரிமைகள் மற்றும் குடிமை பொறுப்பினையும் இயற்கையாக பெற்றிருக்கின்றனர். குடிமை பொறுப்பு. மக்கள் அனைவரும் உரிமைகளையும் குடிமை பொறுப்பினையும் இயற்கையாகவே பெற்றிருக்கின்றனர். வெறுமனே சலுகை மட்டும் எதிர்பார்க்க கூடாது, நாட்டுக்கு நம்மளும் திருப்பி ஏதோ செய்யணும் அப்படின்ற அந்த பொறுப்பும் இருக்குது ஒரு குடிமகனுக்கு அப்படின்றது. அடுத்து பாத்தீங்கன்னா டேஸ் என்பது இளைஞர்களை நவீன சமுதாயத்தை வடிவமைப்பதில் பங்கேற்க செய்யும் ஒரு யோசனை. உலகளாவிய குடியுரிமை. அடுத்து பாருங்க, சரியா தவறா? அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. தப்பு. ஒற்றை குடியுரிமை இல்லை, இரட்டை குடியுரிமையை அமெரிக்க ஐக்கிய நாடுகள் வழங்குது. ஒற்றை குடியுரிமை வழங்கக்கூடிய நாடுகள் எது? இந்தியா, இங்கிலாந்து, பிரான்ஸ், இதெல்லாம் தான் ஒற்றை குடியுரிமையை வழங்கக்கூடிய நாடுகள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு குடியுரிமையை கொண்டு இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பவர்களுக்கு வாக்குரிமை உண்டு. இந்த ஓசிஐ கார்டு இருக்கு இல்லையா, ஓசிஐ கார்டு வச்சிருந்தா ஓட்டெல்லாம் போட முடியாது. ஓகேங்களா? அப்ப இதுவும் தப்பு. வாக்குரிமை உண்டு என்பது தப்பு. அடிப்படை உரிமைகளை இந்திய குடிமகன் அனுபவிக்க நமது அரசியலமைப்பு சட்டம் உத்தரவாதம் அளிக்கிறது. இது கரெக்ட். ஓகேங்களா? நாட்டுரிமையை மாற்ற இயலும், ஆனால் குடியுரிமையை மாற்ற இயலாது. மாத்தி வைஸ் வர்சாவா சொல்லியிருக்காங்க. நாட்டுரிமையை மாற்ற இயலாது. பிறப்பின் அடிப்படையில் கிடைக்கக்கூடியதுதான் அந்த நாட்டுரிமை. அது ஒரு நாளும் மாறாது. குடியுரிமை அப்படின்றது நம்ம வசிப்பதற்காக வாங்கக்கூடிய அந்த குடியுரிமை அப்படின்றது மாற்ற இயலும். ஸோ அப்ப இதுவும் தப்பு. கரெக்டா இருக்கக்கூடியது மூணாவது கூற்று மட்டும்தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு இந்திய குடிமகனின் குடியுரிமை கீழ்கண்ட எதனால் முடிவுக்கு வருகிறது? எந்தெந்த வகையெல்லாம் இழக்கலாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? 3 வழிகள் இழக்கலாம்னு பார்த்தோம். விதி 9 அதை பத்தி சொல்லி இருந்துச்சு. ஸோ அப்ப இதுல எந்தெந்த வழியில இழக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஒருவர் வேறு நாட்டு குடியுரிமை பெறும்போது நம்முடைய குடியுரிமை முடிவுக்கு வரும். பதிவு செய்வதன் மூலம் குடியுரிமை முடிவுக்கு வருமா? பதிவு செய்வதன் மூலம் குடியுரிமை பெற முடியும், இழக்க முடியாது. ஸோ அப்ப இது தப்பா இருக்கு. மூணாவது பாருங்க, தவறான மோசடி வழிகளில் ஒருவர் குடியுரிமை பெற்றார் என்று அரசு கருதும் போது அவருடைய குடியுரிமை பறிக்கப்படும். போரின் போது எதிரி நாட்டிடம் ஒரு இல்லீகல் பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய குடியுரிமையும் பறிக்கப்படும். அப்ப 1, 3, 4 இந்த வகையில் ஒரே நிமிஷம். ஸோ இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா?
ஸோ போரின் போது எதிரி நாட்டிடம் இந்திய குடிமகன் வணிகம் செய்யும் போது கிடையாது. ஸோ இல்லீகலா ஏதோ செஞ்சாங்கன்னா தான் ஓகேங்களா. அப்ப இது கிடையாது. இந்த வழியில வந்து நம்மளுடைய குடியுரிமை அப்படின்றது முடிவுக்கு வராது. ஸோ 1, 3 ஒருவர் வேறு நாட்டு குடியுரிமை பெறும்போது நம்மளுடைய குடியுரிமை முடிவுக்கு வரும். தவறான மோசடி வழிகளில் ஒருவர் குடியுரிமை பெற்றார் என்று அரசு கருதும் போதும் நம்மளுடைய குடியுரிமை அப்படின்றது பறிக்க முடியும். பதிவு செய்வதன் மூலமோ இந்த போரின் போது எதிர் நாட்டிடம் இந்திய குடிமகன் வணிகம் செய்யும் போதோ இதாகாது. ஓகேவா, 1, 3 தான் இதற்கான பதில். இதுவே இல்லீகல் ஓகேங்களா. ஸோ இல்லீகலா பண்றாங்க, தேச துரோக இதுல வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கு கேடு விளைவிக்கும் விதமா ஒரு வணிகம் செய்யறாங்க எதிரி நாட்டு கூட அப்படின்னா அப்ப அது ஒரு கிரைம் தான். அப்ப வந்து அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா குடியுரிமையை முடிவு கொண்டு வருவாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா தேச துரோக வழக்கு சுமத்தப்பட்டு வேற மாதிரி அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கூற்று 1962ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி இந்திய யூனியனுடன் இணைந்தது. அங்கு வாழ்ந்த மக்கள் இந்திய குடிமக்களாயினர். கரெக்ட். காரணம் 1955 இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி பிரதேசங்களை இணைத்தல் என்பதன் அடிப்படையில் அவர்கள் இந்திய குடிமக்கள் ஆயினர். இதுவும் கரெக்ட். எந்த விதியின் அடிப்படையில் இதை செஞ்சாங்க? விதி 2 பகுதி 1ல வரக்கூடிய விதி 2 அடிப்படையில் இது சாத்தியப்பட்டது. அப்ப காரணம் கூட்டிற்கான சரியான விளக்கம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ அவ்வளவுதான், முடிஞ்சு. ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸும் பார்த்தாச்சு. அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்னன்றதையும் நம்ம பார்த்துருவோம். இயல்பு குடியுரிமை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ 12 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் தங்கி இருந்தால் இயல்பு குடியுரிமையின் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும்னு பார்த்தோம். ஓகேங்களா. 12 வருஷம் தங்கி இங்க வந்து தங்கி இருக்காங்கன்னா குடியுரிமை இயல்பு குடியுரிமை வாங்க முடியும். அதே மாதிரி அப்படி வாங்கின இயல்பு குடியுரிமையை வாங்கினதுக்கு அப்புறம் 7 வருஷம் இந்தியாவிலேயே தங்காம வெளிநாட்டுல போய் நீ தங்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படி வாங்கின இயல்பு குடியுரிமையை இந்தியன் கவர்மெண்ட் கேன்சல் பண்ணிடும். நீ 12 வருஷம் இருந்து நீ வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வேற ஒரு நாட்டுல 7 வருஷம் இருந்த அப்படின்னா கண்டினியூஸா இந்த இந்தியாவுக்கே வராம 7 வருஷம் இருந்தேன்னா அப்ப இந்தியா உங்களுடைய அந்த இயல்பு குடியுரிமையை கேன்சல் பண்ணும். அடுத்த பாயிண்ட் பாருங்க. அடிப்படை உரிமைகள் அப்படின்றது இங்க கொடுக்குறாங்க இல்லையா, நமக்கு இந்திய குடிமக்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த அடிப்படை உரிமைகள்ல இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே தான் அடிப்படை உரிமைகள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கால இருந்து இங்க இந்தியாவுக்கு வராங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை உரிமையும் கிடையாதா இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அவங்களுக்கும் அடிப்படை உரிமைகள் இருக்கு. அப்போ இந்திய குடிமகனுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து அடிப்படை உரிமைகளும் இந்த ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய நபருக்கும் கொடுக்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அதுல ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. அவங்களுக்கு ஆர்டிகல் 15, 16, 19, 29, 30. ஸோ இந்த அடிப்படை உரிமைகள் அப்படின்றது இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை உரிமை. இது எந்த ஒரு ஃபாரின் சிட்டிசனுக்கும் தரமாட்டாங்க. ஓகேங்களா. அது என்ன? இந்த 15 சாதி மத இன அடிப்படையில் பாகுபாடம் அந்த காட்டக்கூடாதுன்றது இருக்கு இல்லைங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அடிப்படை உரிமை. பொது வேலை வாய்ப்பில் சமத்துவம் அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடியது. ஆர்டிகல் 19 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சுரிமை சுதந்திர உரிமை எல்லாம் இருக்கு இல்லைங்களா, கூட்டம் கூட்டுறது அந்த உரிமையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே வழங்கக்கூடிய அடிப்படை உரிமை இது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் இந்தியர்களுக்கு மட்டுமே ஆனது, இந்திய குடிமக்களுக்கு மட்டுமானது. விதி 29, 30 சிறுபான்மையினரும் அந்த பண்பாடு மற்றும் கல்வி உரிமை. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய குடிமக்களுக்கான உரிமை. ஓகேங்களா. ஃபாரின் சிட்டிசன்ஸ்லாம் இந்த அடிப்படை உரிமைகள் கிடையாது. மற்ற அடிப்படை உரிமைகள் நமக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த அடிப்படை உரிமைலாம் இருக்கு. இந்த 5 அடிப்படை உரிமை மட்டும் கிடையாது. ஸோ இந்த வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த கமிட்டியுடைய பரிந்துரையின் பேரில் அதை செயல்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்எம் சிங்வி கமிட்டி இருக்கு இல்லைங்களா, இவங்களுடைய இந்த குழுவுடைய பரிந்துரையின் பேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2003 இது பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் இந்த பிரவாசி பாரதி வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு டைம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இதில் புதுடெல்லியில் 2 டைம் நடந்துச்சு. எப்போ? 2003, 2021. ஓகேங்களா. இந்த 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடந்திருக்கும்.
குடியுரிமை திருத்த சட்டம் நம்ம பார்த்தோம் 2004 டிசம்பர் 10 அப்படின்ட்டு, கரெக்டா? இப்ப இந்த 2004 டிசம்பர் 10ல இந்த குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமிட்டி பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. அந்த கமிட்டி தான் இந்த எல்எம் சிங்வி கமிட்டி. 2003ல வந்து இந்த இதற்கான சட்டம் இயற்றப்பட்ட அந்த திருத்த சட்டம் என்பது இயற்றப்பட்டு டிசம்பர் 2004ல வந்து பாத்தீங்கன்னா நடைமுறைப்படுத்தப்பட்டது. குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஸோ அதன் பின்னால் இருக்கக்கூடிய கமிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்எம் சிங்வி கமிட்டி. குடியுரிமை திருத்த சட்டம் இது வரைக்கும் எத்தனை டைம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 9 டைம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? எந்தெந்த வருஷம் 1957ல் 55ல் தான் குடியுரிமை சட்டமே வந்துச்சு. ஸோ 57லேயே திருத்தம் பண்ணியிருப்பாங்க, 60ல் பண்ணியிருப்பாங்க, 1985ல் பண்ணியிருப்பாங்க, 1992ல் பண்ணியிருப்பாங்க, 2003, 2005, அதுக்கப்புறம் 2015, 2019. ஸோ இப்படி 9 டைம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2019 குடியுரிமை திருத்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இதுல இருந்து வந்த முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து இந்திய குடியுரிமை வழங்குவதற்கான ஏற்பாடுகள்லாம் இந்த 2019 குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலம் செஞ்சிருப்பாங்க. ஓகேவா? இந்த திருத்த சட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1955ல் நம்மளுடைய குடியுரிமை சட்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா? இந்திய குடியுரிமை சட்டம் 1955. அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமன்வெல்த் குடியுரிமையை வாங்கணும். இந்தியா வந்து காமன்வெல்த் குடியுரிமையை இந்திய குடியுரிமை சட்டம் 1955 மூலம் வாங்குச்சு. அதை எப்போ வந்து நீக்கினாங்க, எப்போ வந்து அது வேணாம், காமன்வெல்த் வந்து நாங்கள் வெளியே வரோம் அப்படின்னு சொன்னதுன்னு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2003ல் கொண்டு வந்த குடியுரிமை திருத்த சட்டம் தான் இந்த எல்எம் சிங்வி கமிட்டி இருக்கு இல்லையா, அதுதான். ஓகேங்களா? ஸோ இதன் அடிப்படையில் காமன்வெல்த் குடியுரிமையை இந்தியா நீக்கியது. ஸோ அதான் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசன் குடிமக்களும் குடியுரிமை லெசன் நம்ம பார்த்துட்டோம். இந்த பாடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு கிளாஸ் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.